ஹலோ ஒன் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, நம்ம அதர்வா அவரோட டிஎன்ஏ படத்துலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, விச் இஸ் வந்து ஃபீலிங் பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சாய் சிவா அவர் தான் வந்துட்டு இந்த பாடலுக்கு மியூசிக், ரிலிக் லைட்டர், சிங்கர், இந்த மூணுமே அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த பாடலுக்கு. ஸோ த ஹைப் இஸ் ஃபர்ஸ்ட் அதர்வா, ரெண்டாவது டிஎன்ஏன்னு ஒரு படத்துல அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா தான் இருக்க போது. என் டீசர் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிருந்தோம். அதோட ஒரிஜினல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு உங்க தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி படத்துல வந்து இந்த மாதிரி பாட்டு எனக்கு இந்த மாதிரி மோஸ்ட்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துல இந்த மாதிரி பாட்டு ஏதோ ஒரு தமிழில் பார்த்தா அப்படிதான் தெரியுது, குடிச்சிட்டு ஆடுற மாதிரியா என்ன மாதிரி தெரியல. எக்ஸாக்டா எப்படி வரப்போன்னு தெரியலங்க. பாட்டு கேட்டோம் எப்படி வைபா இருக்கா இல்லையான்னு. ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. சொல்ல சரகு பாட்டி. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் படத்துல இந்த மாதிரி பாட்டு எப்படி வரப்போன்னு தான் தெரியல. முகம் பார்ப்பதில் வரும் சுகம் பூக்களை ரசிப்பது போலிருக்கும். அழகா மயக்கிற அத்தனை பூவுக்கும் இதயத்தை குத்துற முள்ளிருக்கும். ஒன்னது போகட்டும், காயமும் மாறட்டும், பொருடா புதுசா வாழ்விருக்கும். வேதனை மாறட்டும், கவலைகள் பாடட்டும், தேவதை உனக்கென காத்திருக்கும். நல்லா இருக்கு, ரிலிக்ஸ் மேல இருக்கு. Basically it's a breakup song. சூப்பருங்க, நல்லா இருக்கு, ரிலிக்ஸும் நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னா பர்சனலா டிஎன்ஏ ஆக்சுவலி நீங்க விக்கிபீடியால சர்ச் பண்ணி பாருங்களேன். டிஎன்ஏ தட்டினா, டிஎன்ஏ தமிழ் மூவின்னு தட்டினா ஓகேவா, அதர்வா மூவி வருது. ஓகேவா, இது பார்த்தீங்கனாலே கிரைம் ஆக்ஷன் ட்ராமான்னு போட்டுருக்கோம். ஓகேவா, ஸோ நீங்க நம்ம அந்த டீசர் பார்க்குறப்பவே நம்ம வந்துட்டு அஷ்யூம் பண்ணிட்டோம். அது டீஸ் பண்ணிட்டாங்க, இது எப்படிப்பட்ட கதையா இருக்க போகுது, கதைன்னு தெரியல, என்ன ஜான்ரா இருக்குன்னு டீஸ் பண்ணிட்டாங்க. லைக் கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி. ஓகேவா, அந்த ஜான்ரா தான்.
எல்லா படத்துக்கு முக்காவாசி இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துருச்சுங்க. ஓகேவா? எனக்கு அது வந்துட்டு எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒத்து வராதுங்க. அந்த அந்த மூடே கெடுக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்து இன்வெஸ்டிகேஷன் அந்த த்ரில்லர்னா, அந்த கிரைம் த்ரில்லர்னா அதை பத்தி மட்டும் அதே வந்துட்டு ஸ்டாரி நகர்ற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி அந்த லைக் வந்து ஒரு நாள்ல கதை, அந்த ஒரு நாள் கதை தான் அந்த படம். அந்த மாதிரி எடுக்கணும் இன்வெஸ்டிகேஷன். இல்லாட்டி வந்து நல்ல லவ் இருக்கலாம், பட் வந்து அதை வந்துட்டு அந்த மூளை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபிளர்ட்டிங் அதெல்லாம் இருக்கலாம், அந்த மூளை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தடம் எடுத்துக்கலாம், தடையில தாக்க. ஓகேவா? அது ஆக்ஷன் நம்ம அந்த மாதிரி கிரைம்னு எடுத்துக்கிட்டா என்ன சொல்றது, லவ் இருக்கலாம், சைக்கோ. ஓகேவா? சைக்கோ இருக்கலாம், போர் தொழில் ஒரு படம் வந்து அதுவும் வந்து அப்படிதான் இருக்கும். லவ் இருக்காது, அந்த ஸ்டாரியிலே போகும். அந்த ஸ்டாரி இந்த ஜான்ரால தான் ஸ்டாரியே நகரணும். ஓகேவா? அதனால இந்த ரொமான்ஸ் லவ் அந்த மாதிரிலாம் அந்த 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 மூடே போயிடும். அதான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட எடுத்துக்கீங்க. இது என்னது, இன்னமும் வந்துச்சு ராட்சசன் படம் வந்துச்சு. நடனா விஷ்ணு விஷாலுக்கும் அமலா பாலுக்கும் லவ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அமலா பாலோட மேடம் கேரக்டர் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. லைக் அவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க. அந்த பிள்ளைய வச்சு ஒரு பிள்ளைய பார்த்துப்பாங்க, சைல்ட பார்த்துப்பாங்க. அப்புறம் அவங்க ஒரு டீச்சரா இருப்பாங்க. அவங்க காமெடி எல்லாம் இருக்கும், ரொமான்ஸ்லாம் இருக்காது, லைக் லவ் ட்ராக் கூட இருக்காது. ஆனால் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க அந்த படத்துல. அந்த மாதிரி இந்த சாங் நல்லா இருக்கு. சாங்கை பத்தி சொல்றா அதானே. சாங் சூப்பரா இருக்கு. சாய் சிவா அது வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்கற மாதிரி ரொம்ப வேர்டா இருக்கு. பட் கேட்க நல்லா இருக்குங்க. கேட்க நல்லா ஒரு வைபா இருக்கு. லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு. லிரிக்ஸ் நான் நினைச்சேன் இது ஒரு மாதிரி எழுதிக்க போறாங்கன்னு, பட் நல்லா இருக்கு, ப்ராப்பரா தான் எழுதியிருக்காங்க. லவ் ஃபெயிலியர் சாங், குடிக்கிற பாட்டு. ஆப்வியஸ்லி சொன்னா கேட்கவா போறாங்க? குடிய காமிக்காம மட்டும் குடிக்காம இருக்க போறாங்க. அதுதான் என்னோட கேள்வியும் கூட. ஓகே, ஸோ நான் இந்த சாங் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம யார் கேட்கலையோ கேட்டதுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ யா, ஹிஸ்டரி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட். பாய்.